Chennai Silks in Mega Summer Sale. பிரதமர் மோடியின் பாதுகாப்பு அணிவகுப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 2 வாகனங்கள் பாதுகாப்போடு சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடியின் பாதுகாப்பு அணிவகுப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 2 வாகனங்கள் பாதுகாப்புடன் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்திய நிலையில் அதை செயலிலும் கடைபிடித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தனது வாகனம் உட்பட 2 வாகனங்களின் பாதுகாப்புடன் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். பாதுகாப்பு அணிவகுப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. 2 நாட்களுக்கு முன்னதாக எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்நிலையில் வெறும் 2 வாகனங்கள் பாதுகாப்போடு அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். இதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இதனுடைய தீவிரத்தை காட்டுவதாக இருக்கிறது. என்ன விவரம்? நிச்சயமாக ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை போக்குவரத்து முடக்கம் காரணமாக சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல எரிவாயு விலையும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியா ஏற்றுமதிக்காக செலவிடக்கூடிய அந்நிய செலாவணி செலவு அதிகரித்தே வருகிறது. தொடர்ந்து இப்படி அதிகரித்து கொண்டிருந்தால் அதனால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும். பிற பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அளவு அந்நிய செலாவணி இருப்பு இருக்க வேண்டும். ஆகவே எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தங்கத்தை இறக்குமதி செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும். 1 வருடத்துக்கு தள்ளி போட வேண்டும் என பல்வேறு யோசனைகளை பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதில் அவருடைய முதல் நடவடிக்கையாக அவருடைய வாகன கான்வாய் என்று சொல்லக்கூடிய சாலை போக்குவரத்தாக அவர் செல்லும் போது அவர் செல்லும் வாகன அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார். 2 வாகனங்களுடன் மட்டுமே பிரதமர் சாலை மார்க்கமாக பயணம் செய்வதை பார்க்க முடிகிறது. சில இடங்களிலே ஓரளவுக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்கலாம். இருந்த போதிலும் பொதுவாக 30 வாகனங்கள் செல்லும் இடத்திலே பிரதமர் மோடி பாதுகாப்பு காரணங்களுக்கு ஏற்ற வகையிலே எஸ்பிஜி என அழைக்கப்படும் கமாண்டோ படை அளித்திருக்கும் தகவல் மற்றும் அவர்கள் வைத்திருக்கும் ப்ளூ புக் என்று சொல்லப்படும் பிரதமரின் போக்குவரத்துக்கான விதிமுறைகள் ஆகியவற்றில் சமரசம் இல்லாமல் அதே சமயத்தில் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் முடிந்த அளவு மின்சார வாகனங்களை பயன்படுத்தும்படி தெரிவித்திருக்கிறார். அதே போலவே மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஆகியோரும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அறிவுரை அளித்திருக்கிறார். இப்படி அனைவரும் வாகனங்களை குறைவாக பயன்படுத்தினால் இதன் மூலமாக பெட்ரோல் டீசல் செலவு குறையும். அதே சமயத்திலே கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்காது. இதன் காரணமாக அந்நிய செலாவணி குறைவதை தடுக்க முடியும். அதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காக்க முடியும். ஆகவேதான் பிரதமர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். வெளிநாட்டு பயணங்களை தவிருங்கள். முடிந்த அளவு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆலோசனைகளை நடத்துங்கள். பள்ளிகளில் கூட வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கொரோனா காலத்திலே நடைபெற்றது போல ஆன்லைன் வகுப்புகளை நடத்தலாம் எனவும் ஆலோசனை அளித்திருக்கிறார். இத்தகைய ஆலோசனைகளை 2 முறை வலியுறுத்தி அதில் முதல் நடவடிக்கையாக தற்போது தனது தரப்பிலிருந்து இந்த முக்கிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். கார்த்திகா, கணபதி, 2 நாட்களுக்கு முன்னதாக பிரதமர் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி வலியுறுத்திய போது நாட்டு மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பு இருந்தது. தற்பொழுது அதனை தனது செயலிலும் காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்நிலையில் நாட்டு மக்கள் என்ன செய்தியை எடுத்துக்கணும்? நிச்சயமாக, அதாவது கொரோனா சிக்கலின் போது எப்படி அனைவரும் ஒற்றுமையாக ஒத்துழைத்து அந்த சவாலை சமாளித்தோமோ அதே போல இந்த முறையும் சமாளிக்கலாம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். முதலிலே ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்திலே பேசும்போது இந்த கருத்துக்களை வலியுறுத்தினார். பின்னர் திங்கட்கிழமை குஜராத்திலே பேசும்போதும் இதே கருத்துக்களை வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து தற்போது அந்த நடவடிக்கைகளை அவரே நடைமுறைப்படுத்த தொடங்கியிருக்கிறார். இன்று டெல்லி அமைச்சரான கபில் மிஸ்ரா அலுவலகத்துக்கு செல்லும் போது மெட்ரோவிலே சென்றார். அதாவது மெட்ரோ ரயிலிலே தனது கார் மற்றும் எந்த வாகனங்களையும் பயன்படுத்தாமல் சென்றார். மேலும் பல அமைச்சர்கள் தங்களுடைய வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்திருப்பது, முதலமைச்சர்கள் தங்களுடைய கான்வாய்களின் அளவை குறைத்திருப்பது என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. குஜராத் மாநிலத்தின் துணை முதல்வரான ஹர்ஷ் சாங்வி தனது அமெரிக்கா பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இதே போல பொதுமக்களும் தங்கம் வாங்குவதை இப்போதைக்கு தவிர்க்கலாம்.
வெளிநாடுகளிலே திருமணம் செய்யும் ஃபேஷன் இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு இந்தியாவிலேயே விடுமுறைகளை கழிக்கலாம், அதே போல திருமணங்களை நடத்தலாம் போன்று பல்வேறு யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது எந்தெந்த நடவடிக்கைகளுக்கு அந்நிய செலவாணி மூலமாக செலவு செய்யப்படுகிறதோ அதையெல்லாம் தவிர்த்தால் தற்போது நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது என்கிற கருத்து தான் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. நிச்சயமாக கணபதி, ஏற்கனவே நேற்று தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், ஓராண்டிற்கு தள்ளி போட வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்திய நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்ததை பார்த்தோம். தற்பொழுது எரிபொருள் சிக்கனமும் அவர் செயலிலேயே கடைபிடித்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையில் இதன் தாக்கம் எதுவும் இருக்குமா? நிச்சயமாக. அதாவது எரிபொருள் நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற நிறுவனங்கள் தற்போது விற்கப்படும் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசலிலும் பெருமளவு நஷ்டத்தை சந்திக்கின்றன. அரசு தனது வரியை குறைத்திருந்தாலும் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேரல் $100 மேல் தற்போது வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இதே சூழ்நிலை நீடித்தால் எவ்வளவு நாட்களுக்கு தான் குறைந்த விலையிலேயே, அதாவது தற்போதைய விலையிலேயே பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகிக்க முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவேதான் அப்படி அதிகமாக தற்போது செலவாகிக் கொண்டிருக்கும் பெட்ரோல் டீசலை குறைத்தால் இந்த நஷ்டத்தை குறைக்கலாம், நீண்ட நாட்கள் வரை தாக்குப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மத்திய அரசு நேற்று இரவிலேயே தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரிகளை அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்று காலையில் கூட தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் உயர்ந்திருக்கிறது. வரிகளை உயர்த்துவதன் மூலம் மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை அதிகம் வாங்காமல் தவிர்க்க ஒரு உந்து நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது போக போக தெரியும். ஆனால் நிச்சயமாக பொருளாதார சிக்கலை தவிர்ப்பதற்காக தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் செலவை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதிலே சமையல் எண்ணெய் கூட இடம்பெறுகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. பாம் ஆயில் போன்ற சமையல் எண்ணெய்கள் மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கணபதி நாம் தொடர்ந்து பேசலாம். பொருளாதார ஆலோசகர் கணபதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தியதை தனது செயலிலும் கடைபிடித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தடுத்து காய்களை நகர்த்தக்கூடிய நிலையில் ஏதேனும் பெரிய அறிவிப்பை வெளியிட போகிறதா அரசு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க பிஸ்கல் 27ல டெபிசிட் 4.3% குறைப்போம், 4.4 என்று சொல்லியிருக்கிறார்கள். இது குறிப்பாக இது அச்சீவ் பண்ணாதான் இன்ஃப்ளேஷன் அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எந்த விதத்துல பாசிட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ரோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த எக்கானமிக்கு ஹெல்ப் பண்ணும். இது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரையும் விலைவாசியை குறைக்கும். பாண்ட் மார்க்கெட் அதெல்லாம் ரேட்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ஃபேவரபிளா இருக்கும். முக்கியமாக வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ்கள் கொஞ்சம் பயந்து சமீப காலத்துல பணத்தை எடுத்துட்டு போனாங்க. அவங்க திரும்பி அதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பிஸ்கல் டெபிசிட்டை டார்கெட் பண்றோம்ன்ற ஒரு நம்பிக்கை விடும். இது பல விதத்துல ரயில்வேஸ், டிஃபென்ஸ், ரோட்ஸ், பவர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கேபெக்ஸ்க்கு சௌரியமாக இருக்கும். இது கவர்மெண்டோட எடுத்த நடவடிக்கை கரெக்ட். அண்ட் அதை கடைபிடிக்க வேண்டியது கவர்மெண்ட் மட்டும் அல்ல, பொதுமக்களும் அதை கவனித்து செய்ய வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போ பிரதமரே இந்த கான்வாய் சைஸ் எல்லாம் குறைக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி இருக்கிறார். இட்ஸ் அ டிசிஷன் இன் த கரெக்ட் டிரெக்ஷன். இப்போ மார்க்கெட்ஸும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் என்று கருத வேண்டும். லாங் டேர்ம் ஒரு 12 to 18 months ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். இது நீங்க வீட்டு நிலையோட கம்பேர் பண்ணுங்க. வரவு குறைஞ்சதுன்னா செலவு குறைக்கணும். அது மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கின்றோம். இது இன்னும் டைட்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் எதிர்பார்க்கலாம். ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இந்த செலவெல்லாம் தள்ளி போடலாம், இந்த செலவெல்லாம் கொஞ்சம் மெதுவா பண்ணணும், அது மாதிரி ரீப்ரையாரிட்டைஸ் வரும். இது மட்டும் இல்ல சப்சிடி ஃபார் ஃபர்டிலைசர், எல்பிஜி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேற விதத்துல டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பண்ணணும். ஸோ தட் பணம் உள்ளவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லாமையும் பணம் இல்லாதவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆக்குறதுக்கு பண்ண வேண்டி வரும். அது பொலிட்டிக்கலி இட் வில் பி சென்சிட்டிவ். பட் அது கரெக்டான முடிவு அதுவும் வரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு
The Chennai Silks in Mega Summer Sale.